ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நேற்று எடுத்தது. நேற்று செவ்வாய்க்கிழமையிலேயே வெத்தலை தீபம் போட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். அது ஒரு லாங் வீடியோ நம்ம எடிட் பண்ணி போட்டுடலான்னு இன்றைக்கி போட்டிருக்கேன். அது இதில் சொல்ல போகிறது என்னென்னா, கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம சேனலில் எல்லாமே பூஜை வீடியோ ரிலேட்டடாக தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், எது மாதிரி வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக போடுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு நாள் விரதம் இருக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ வர இருக்குன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 22லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 27ஆம் தேதிக்கு அடுத்த நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். மொத்தம் 7 நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும் விரதம் இருக்கிறவங்க. அதில் டிஃப்ரெண்ட் விரத முறைகள்லாம் இருக்குது. பால் பழ விரதம், இளநீர் விரதம், அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை விரதம் இருக்கிறது, 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் விரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் மிளகு விரதம். இதுதான் ரொம்ப கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விரதம் இருக்குது. நமக்கு எது வேணுமோ, நம்மளால் எப்படி இருக்க முடியுமோ, நம்ம உடம்பு கண்டிஷனை பொறுத்து நம்ம விரதம் இருந்துக்கலாம். அதுவும் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க அவங்களால இருக்க முடியாது. யாரால் எந்த விரதம் இருக்க முடியும், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு ஒத்துழைக்கிற மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கணும். ஆனால் ஒவ்வொரு விரதத்துக்குமே நிறைய பலன்கள் இருக்குது. முக்கியமாக கந்த சஷ்டி விரதம் அப்படின்னாவே குழந்தை இல்லாதவங்க விரதம் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எல்லா அருளையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கணும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் க்ளீன் பண்ணுற எல்லா ஒர்க்குமே முன்னாடி நாளே எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். என்றைக்கு விரதம் இருக்கிறோமோ அந்த நாளில் ரொம்ப நேரம் தூங்காமல் ரொம்ப நேரமாக எந்திரிச்சிட்டு நம்ம தலை குளிச்சுட்டு பூஜை அறைக்கு நம்ம விளக்கேற்றி வைக்கணும். இந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே மணப்பலகை வச்சுட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்துச்சு, விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு எல்லாம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓம் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றிக்கோங்க. அது நெய் போட்டு ஏற்றி நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் காமாட்சி அம்மன் விளக்கு தான் என்கிட்ட இருந்தது, அதனால் அதை எடுத்து வச்சு நான் சாமிக்கு தீபம் போட்டிருக்கேன். சுவாமி படத்துக்கு முன்னாடியே நம்ம ஓம் சரவண பவங்கிற கோலம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பு. ஸ்டார் மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஓம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சைடில் சரவண பவ அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக மங்களகரமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம விக்கிரகம் அந்த மாதிரி ஒரு பிளேட் பித்தளை தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பித்தளை தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம விக்கிரகம் இருந்துச்சு, முருகப்பெருமான் இருந்தால் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வேல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுட்டு நம்மளால் எந்த அபிஷேகம் பண்ண முடியுமோ அந்த அபிஷேகம் நம்ம பண்ணிக்கலாம். அந்த 7 நாளைக்கு ஒரு நாளைக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 6 அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கு ஆரத்தை காட்டுவோம்ல, அதை காட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம அதை திரும்ப சுத்தமான தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம குங்குமம் வைக்கணும். குங்குமம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த அபிஷேகத்துக்கு நம்ம போகணும். ஒரு அபிஷேகத்துக்குமே நம்ம ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த அபிஷேகம் செய்யணும். ஃபஸ்ட்டு நான் பால் அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டேன். 6 நாள் விரதம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் செய்யலாம். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணலாம், அடுத்த நாள் நெய் அபிஷேகம் பண்ணலாம், அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாள் சந்தனம், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு அபிஷேகம் பண்ணலாம். அப்புறம் கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதில் பால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா குடும்ப விருத்தி, குல விருத்தி இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் பால் அபிஷேகம் பண்ணும்போது. அடுத்ததாக சந்தன அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பெயர், புகழ் இந்த மாதிரி அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லுவாங்க.
அடுத்தது தயிர் போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் வந்து கிடைக்கும். உங்களால் என்ன முடியுதோ அந்த அபிஷேகம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு டைமு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது திரும்ப வந்து நம்ம சுத்தமான தண்ணீரில் நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆரத்தி காட்டிட்டு அடுத்த அபிஷேகம் செய்யணும். அடுத்ததாக வந்து நான் விபூதி அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். விபூதி அபிஷேகத்துக்கு வந்து பலன்கள் இருக்குது. விபூதி அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது வந்து அழகாக இருப்பார். அது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து குங்குமத்தில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது வந்து இதுவும் வந்து குலம் வந்து விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும். இது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் அபிஷேகம். பன்னீரில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது தொழிலில் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைவாங்க. உங்களால் எந்தெந்த அபிஷேகம் பண்ண முடியுதோ அந்தந்த அபிஷேகம் பண்ணி நீங்கள் முருகப்பெருமான் வந்து அழகாக வந்து வழிபடலாம். நான் வந்து இன்றைக்கி 5 வகையான அபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு நாள் விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் பாயாசம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நீங்கள் செஞ்சு வச்சு படைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து காய்ச்சின பால் கூட வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிக்கலாம். அப்புறம் முக்கியமாக நம்ம நெய்வேத்தியமாக படைக்கும் போது இருக்க வேண்டியது வந்து வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இது 3 வந்து நீங்கள் வச்சு படைங்க. சிம்பிளாக பண்ணுறதே வந்து இதுதான். காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து நீங்கள் சாப்பிடாமே விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மீதி 2 வேளை வந்து சாப்பிடாம இருக்கலாம். நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கையில் வந்து காப்பு கட்டிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். நம்ம பூ கட்டுறோம் இல்லையா? அந்த நூல் வெள்ளை கலர் நூல் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தடவி அது மாதிரி நீங்கள் வந்து கையில் கட்டிக்கிட்டு நீங்கள் அப்படி கூட விரதம் இருக்கலாம். ஒரு நாள் விரதம் இருக்கிறதா இருந்தால் அது வந்து தேவையில்லை. 6 நாள் இருக்கிறதா வந்து அந்த மாதிரி நீங்கள் காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கலாம். அது கட்டுறது எதுக்குன்னா நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். அதுக்கப்புறம் அன்றைக்கி வெத்தலை தீபம் வந்து போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான 6 வெத்தலையை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கு மேலே மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டில் இது 6 வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சாலும் சரி. அப்படி இல்லைன்னா 6 விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதில் நெய் தீபம் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எடுத்து அதுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து நான் நெய் போட்டு நான் வந்து தீபம் ஏற்றிருக்கேன். உங்களால் எப்படி முடியுதோ அது மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் வந்து ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து நடக்கும். அது நம்ம திருச்செந்தூரில் வந்து நடக்கும். அது நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியல அப்படின்னா டிவியில் கூட நம்ம போட்டு பார்த்துக்கலாம். சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு டைம் வீட்டை வலிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலை குளிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து தீபம் போட்டு நம்ம வழிபடணும். அது வந்து நெய்வேத்தியம் ஏதாவது நீங்கள் படைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். நான் சொல்கிறது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதே 6 நாள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விரதத்தை வந்து நம்ம நிறைவேற்றிக்கணும். அதே மாதிரி விரதம் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பெட்டில் தூங்கக்கூடாது. கீழே தான் வந்து தூங்கணும். டெய்லி வந்து ஒரு டைம் வந்து தலை குளிச்சிட்டா போதும். தலை குளிச்சுட்டு நம்ம 2 நேரமும் வந்து விளக்கேற்றி நம்ம வழிபடணும். இது வந்து 6 நாள் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு நாள் இருக்கிறவங்களா இருந்தால் காலையிலையும் சாயந்தரமும் 2 டைம் வந்து நம்ம வழிபட்டுட்டு நைட்டில் வந்து விரதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம தலை குளிச்சுட்டு முன்ன சொன்னாலே அது மாதிரி தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எதாவது வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ண முடியலனா கூட கோயிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், மலர்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிகப்பு கலர் மலர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம். வீட்லேயும் நம்ம வந்து அந்த மலர்கள் வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம். அதுக்கப்புறம் நான் 108 போற்றி சொல்லி நான் வந்து முருகனுக்கு வந்து நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். முக்கியமாக அந்த நாளில் வந்து கந்த சஷ்டி கவசம், கந்தகூறு கவசம், இந்த மாதிரி வேல்மாறல் இது மாதிரி நம்ம எதாவது பாராயணம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா அப்படின்னா கூட ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை சொன்னால் கூட போதும். அர்ச்சனை பண்ணுறது வந்து மலர்களால் வந்து அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைனா காயினை வச்சு கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைனா குங்குமம் வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம். எந்த முறையில் அர்ச்சனை பண்ணாலும் வந்து மனதார உண்மையான பக்தியோடு நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது முருகப்பெருமான் வந்து எல்லா அருளையும் வந்து நம்ம கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. எதுவுமே பண்ண முடியலனா கூட நம்ம ஓம் முருகா போற்றி அப்படின்னு நம்ம 108 டைம் சொன்னால் கூட வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம செய்யலாம். வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் ஒரு நாள் மட்டும் முருகப்பெருமானுக்காக சாப்பிடாமல் விரதம் இருந்து
வந்து நம்ம வழிபடும் போது நம்ம கேட்டது எல்லாமே வந்து முருகன் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாரு. உங்களுடைய எல்லா வேண்டுதலும் வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நான் வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.